ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாப்பாவோட கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட்டே அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அவங்க டோரிமான்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளிப்ஸ் இருந்தது, அப்புறம் ஒரு செயின் இருந்தது. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கு. ஸோ டோரிமான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, பார்ப்பாங்க நிறைய டைமு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டேடி கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ டேடி கொடுத்த கிஃப்ட்டு வந்து ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு தெரியும் டேடி என்ன கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு அப்படின்ட்டு ஒரு சர்ப்ரைஸ்லேயே இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போர்டு வச்சு ஏதோ ஃபோட்டோ ஃப்ரேமு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க நேம்லாம் எழுதி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க டேடி கொடுத்த கிஃப்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் தேங்க்யூ சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த கிஃப்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவு சர்ப்ரைஸ் ஆகிருப்பாங்க. ஏன்னா வந்து கெஸ் பண்ணலைன்னா என்னவாக இருக்கும் தான் ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி போன பர்த்டேக்கு வந்து இதே தான் நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆனால் வந்து அது டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் செகண்ட் டைமும் கிஃப்ட் அதே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் ஓரளவு சர்ப்ரைஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ ப்ரேஸ்லைட் வந்து சூப்பராகவே இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ப்ரேஸ்லைட்டு. அப்புறம் வாட்ச் வந்து அவங்க டேடிக்கிட்டே சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய வாட்ச்சு சரியில்லை, அதனால தான் அம்மா புதுசாக வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னுட்டு. ஸோ அதில் வாட்சில் வந்து லைட் எரியும், சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப சொன்னேன், அது அம்மா ஞாபகமாக வச்சுட்டு வாங்க. ஓபன் பண்ணி பாருங்க. நீ சொன்ன ஸ்லைம் இல்லனா நீ காமிச்சற போட்டோ வச்சிருந்தா அது இல்லையா? இல்ல தூண்டிச்சான். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்ணி ஸ்லைம் தானே. ஸோ ஸ்லைம் கிஃப்ட் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பா என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்த கிஃப்ட்டு தான். ஸோ நான் அப்போ பர்த்டேக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன். சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துருந்தேன். அதான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. எல்லா கிஃப்ட்டோட அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ராயிங் கிஃப்ட்டு. ஸோ இதில் வந்து பேக் சைடில் கலர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு லைனுமே பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கொட்டணும். கோலமாவு மாதிரி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு, பவுடரு. ஸோ கொட்டி நம்ம இது டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது 2 வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங்னா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டுமே வந்து நான் தான் கொடுத்துருந்தேன். இது இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கிஃப்ட்டு தான் இது. ஸோ அவங்களுக்கு தெரியாமையே சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். பட் இது ஒட்டுறதுக்கெல்லாம் என்ன ஹெல்ப் கேட்டுட்டு உட்கார வச்சுருக்காங்க இப்போ சொல்லப்போனால். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கிஃப்ட்டு. ஸோ ஒரு டைம் பாஸ் ஆகுதுங்கிற மாதிரியே இருக்குது இந்த கிஃப்ட்டு சொல்லப்போனால். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் வரும். நம்ம இதில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் எல்லாமே இதில் கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ்லாம் அது கலர் படி ஒட்டிட்டு, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இதில் வச்சு நம்ம வந்து வீட்டில் அழகாக வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு கிஃப்ட்டு தான் இது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டுமே நான் கொடுத்த கிஃப்ட்டு தான். இதுவுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 5th கிஃப்ட்டா 6th கிஃப்ட்டான்னு தெரில, 5th கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக நான் வந்து 6 கிஃப்ட்டு கொடுத்துருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து 7th கிஃப்ட்டாக என் ஹஸ்பண்ட் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு கிஃப்ட்டு. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஒரு கிஃப்ட்டு தான். ஸோ ஏன்னா நிறைய இடத்துல வந்து லப்பர்ஸு இல்லை கிளிப்பு எங்கேயாவது விட்டுடுறாங்க, தேடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹேருக்கு வந்து நிறைய கிளிப்ஸ்லாம் போடணுமே சொல்லிட்டு தான் இது ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கிஃப்ட்டுமே. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் ஒன்று, இது ரொம்ப யூஸ்ஃபுல் கிஃப்ட் அவங்களுக்கு. ஸோ ரொம்ப நாளாகவே நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரேடியாக வாங்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல் கிஃப்ட் தான் இது. நிறைய வேர்டு வந்து கற்றுக்கலாம் அந்த கிஃப்ட்டில். ஸோ இது வேணும் அப்படின்னா நான் வந்து மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு தான். இதில் வந்து சார்ஜர் போர்டு இருக்குது, நம்ம சார்ஜர் வேணுன்னா போட்டுக்கலாம். ஸோ இதோட சவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கார்ட்ஸ் அப்படியா? கார்ட்ஸ் இது போட்டு பார்க்கணும். திருப்பி போடுறேன். சீஸ் இந்த மாதிரி
ball. அம்மா, நல்லா இருக்கு. Clock. அந்த நியான் Cow. Fox. slime மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ சேர்ந்து ஃப்ரெண்டும் அவங்களும் gift ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அன்பாக்சிங் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கிஃப்ட்டுமே. ஸோ gift கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் கால் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ